Hello friends, welcome back to Kalai Semi Kitchen. Noodles நாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். Especially குட்டீஸ்க்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது அவங்களோட ஃபேவரட் ரெசிபி கூட. இந்த நூடுல்ஸை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக அட் த சேம் டைம் டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்தில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1/4 சிட்டிகை உப்பு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். நான் நூடுல்ஸில் சேர்க்க போகிறதுனால இதில் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி முட்டையோட கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும், வெந்திருக்காது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனால நல்ல கலரும் வந்து கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். ப்ளஸ் முட்டையும் நல்லா வெந்துடும். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே ஸ்டவ்வில் ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சு 3/4 பகுதி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா பிளேன் நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதுனால இந்த நூடுல்ஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும் நமக்கு. சுவைக்கு ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுடலாம். 7 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நூடுல்ஸ் 90% வெந்துட்டுருக்கும். அதை எடுத்து இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா உடையும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு இதுக்கு மேலே பச்சை தண்ணி ஒரு 2 டம்ளர் எடுத்து ஊற்றி நல்லா அப்படி அலம்பி விட்டுறணும். இது எதனால் இப்படி செய்கிறோன்னா நூடுல்ஸ் வந்து மேற்கொண்டு வேகாமல் இருக்கும் சூட்டில். ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பெரிய இடமான கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் செய்கிறதுக்கு இரும்பு கடாய் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு சுவை கொடுக்கும். அதில் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இது கூட கேரட் மற்றும் பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் சுவைக்கு ஏற்ற மாதிரி காய் வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இதை பெரட்டி விடணும். இந்த கடாய் வந்து பெரிய சைஸ் எடுத்துருக்கனால நமக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் இருக்குது விஷயமே. இதில் வந்து மேஜிக் மசாலா கடைகளில் வந்து தனி பேக்கில் கிடைக்கும். ஒரு பேக் வந்து 5 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு வந்து 2 பேக் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த 2 சாஸுமே கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் நமக்கு கிடைக்கணும்னா இந்த 2 சாஸ் சேர்க்குறதுனால நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வினிகர்லாம் சேர்ப்பாங்க, நம்ம அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த 2 சாஸ் மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வேக வச்சு எடுத்து வச்சுக்க நூடுல்ஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்படியே பூ போல் ஹேண்டில் பண்ணணும். அந்த கரண்டியை பயன்படுத்தி மெதுவாக பூ போல் ஹேண்டில் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், ப்ளஸ் காய்க்கும் உப்பு சேர்த்தோம். இந்த நூடுல்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்த பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல காரமாகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பெப்பர் தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் அப்படியே தூவி விட்டு ஃபுல்லாக கிண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டலில் வாங்கும் போது எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதை விடவே ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுவும் குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்டுட்டு சமத்து பிள்ளைங்களாக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.